ஹலோ, வெல்கம் டு மோன் பெட்டிட் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த டாப்பிக்கான தி டிரான்செண்டன்ட் காஸ்மிக் அண்ட் இண்டிவிஜுவல் டிவைனோட தொடர்ச்சி தான். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் யோகத்தை பயிற்சி செய்கிறவங்க எல்லாருமே இந்த 3 ரியலைசேஷனை அணுகிற முறைன்றது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரியலைசேஷனை பகவான் இதில் இவங்க எப்படி இதை ரியலைஸ் பண்ணுறாங்க, அதை ரியலைஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு அனாலஜியோடு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இன்னுமே கிளியராக இருக்கும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு பர்சனை எடுத்துக்கலாம். அவருக்கு ஒரு கம்பெனியோட ஃபவுண்டரை எடுத்துக்கலாம். அவருக்கு கம்பெனி உருவாக்கணும்னு ஒரு ஐடியா மனசில் இருக்குது. ஸோ இவர் தான் இங்கே நம்ம டிரான்செண்டன்ட் டிவைனாக இவரை நம்ம கன்சிடர் பண்ணோம். அதாவது படைப்பிலே வராத இறைவனாக நம்ம இவரை கருதலாம். ஸோ இவர் கம்பெனியை உருவாக்கிடுறாரு. இவர் மனசில் இருந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு கம்பெனியை உருவாக்கிடுறாரு. இந்த கம்பெனியை நம்ம காஸ்மிக் டிவைனாக எடுத்துக்கலாம். அதாவது படைப்பில் வெளிப்பட்ட இறைவன். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கம்பெனியில் நிறையா டீம்ஸ் இருக்கும். ஃபைனான்ஸ் டீம், ஐடி டீம், அக்கௌண்ட்ஸ் டீம், அட்மின் டீம், ஹெச்ஆர், இந்த மாதிரி நிறையா டீம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு டீம்ஸையும் நம்ம இண்டிவிஜுவல் டிவைனாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த கம்பெனியில் நிறையா எம்ப்ளாயீஸ் வேலை பார்ப்பாங்க. ஒரு எம்ப்ளாயியை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இந்த எம்ப்ளாயி எந்த மாதிரி டைப்னால், அவங்க டீமோட ஒத்துழைக்கவே மாட்டாங்க. கோஆப்ரேட் பண்ணி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. தான் செய்கிறது தான் கரெக்டு. அதாவது தன்னால் தான் இந்த எல்லா விஷயமும் நடந்துகிட்ருக்கு. வேலையே தான் பண்ணிகிட்ருக்கேன். தன்னோட டேலண்ட்னால, தன்னோட இதனால தான் இவங்க பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க டீமுன்னு ஒரு விஷயம் இருக்குன்றதே இவங்க கான்ஷியஸில் இல்லை. அதாவது நம்ம டீம்னால தான் நாமளே இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்ற ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸ் இவங்களுக்கு இல்லை. இவங்க சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கடந்து திடீர்னு ஒரு நாளைக்கு இவங்களுக்கு இந்த அவேர்னஸ் வருது. இந்த டீம் இருக்கிறதுனால தான் நாம்ளே இருக்கோம். இந்த டீம் மூலயமா தான் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம். இந்த டீம் இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்தால் இவங்க அந்த டீமோட ஐக்கியமாயிடுவாங்க. ஸோ அந்த டீமோட அந்த டீமோட கைடன்ஸ் படி தான் இவங்க இனிமேல் நடந்துப்பாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷன். ஆனால் இது ஒரு லிமிட்டட் ரியலைசேஷனும் பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி தான் நாம் இப்போ பொதுவாக நம்ம எல்லாருமே நம்ம ஈகோவோட சொல்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஈகோ என்ன சொல்லுதோ அதுபடி தான் நம்ம கேட்குறோம். எல்லாமே ஈகோ தான் நடத்திட்டுருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு நாளைக்கு நம்மளுக்கே அந்த ரியலைசேஷன் நம்மளோட ஆன்மா தான் நம்மளை வழி நடத்துது. இட் இஸ் த மாஸ்டர் ஆஃப் அவர் பீயிங்னு நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துடுச்சுன்னா அதோடு நம்ம ஐக்கியமாயிடுவோம். அது சொல்கிறபடி நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், இந்த ஜீவாத்மா ஒரு சைக்கிக் பீயிங் நம்ம இண்டிவிஜுவல் டிவைனை ரியலைஸ் பண்ணுறதோடு ஒப்பிடலாம். இதே நபர் இப்போ டீமோட ஒன்றிணைஞ்சு வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இந்த டீம்ன்றது இந்த கம்பெனிக்குள்ளே தான் இருக்குது, இந்த கம்பெனி இல்லைன்னா நம்ம டீமே இல்லை அப்படின்னு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா இவர் அந்த கம்பெனியோட இணைஞ்சிருவார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், கம்பெனி சொல்படி அவர் நடப்பார். தன்னை ஒரு கம்பெனியோட ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவார். கம்பெனி தான் ட்ரூத் அப்படின்னு அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துடும். இதுவும் ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷன். இதே மாதிரி தான் ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் டிவைனை ரியலைஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கட்டம் தாண்டி காஸ்மிக் டிவைனை ரியலைஸ் பண்ணிடுவார். அதாவது கிரியேஷனில் இருக்கக்கூடிய டிவைன். ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் டிவைனே இந்த காஸ்மிக் டிவைன் தான் இயக்கிட்டுருக்கு அப்படின்னு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா காஸ்மிக் டிவைனோடு இணைஞ்சிருவார். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு தப்பாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ இந்த எம்ப்ளாயி கம்பெனி மட்டும்தான் உண்மை அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா தன்னோட டீமை இழந்துருவாங்க. டீமுன்னு ஒரு விஷயம் இருக்குன்றதே அவங்க நினைவில் இருக்காது, அந்த கான்ஷியஸ்னஸில் இருக்காது. எல்லாமே கம்பெனி தான், கம்பெனி மட்டும்தான் உண்மை அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு யோகி காஸ்மிக் டிவைன் மட்டும்தான் உண்மை
அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் டிவைனை இழந்துருவாங்க. ஸோ இதே எம்ப்ளாயி இன்னும் பல கட்டங்களை தாண்டி இந்த கம்பெனி உருவாக்கினார்ல, கம்பெனியோட ஃபவுண்டர், அவர் மட்டும்தான் உண்மை, அவர்னால தான் இந்த கம்பெனியே உருவாயிருக்கு, இந்த டீம் உருவாயிருக்கு, இங்கே பல்வேறு டீம் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு நாளைக்கு ரியலைஸ் பண்ணிட்டார்னா இந்த கம்பெனியோட ஃபவுண்டரோட இணைஞ்சிருவார். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இது எல்லாமே மாயை, இது எதுவுமே ட்ரூத் இல்லை, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் இருக்கார்ல அவர் மட்டும்தான் அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துடும். அதே மாதிரி யோகி பல கட்டங்களை தாண்டி இந்த படைப்பில் வராத இறைவன் இருக்குல்ல, அது மட்டும்தான் முழு உண்மை, இட்ஸ் தி அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த உலகத்தையும் இழந்துருவாங்க, தன்னையும் இழந்துருவாங்க. ஸோ இது ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ரியலைசேஷன். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இந்த டிரான்செண்டன்ட் டிவைனையும் நம்ம ரியலைஸ் பண்ணி அதே டிரான்செண்டன்ட் காஸ்மிக் இந்த எல்லா ரியலைசேஷனையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதே சமயத்தில் நம்மளோட இண்டிவிஜுவல் செல்ஃபையும் நம்ம இழக்காமல் இது எல்லாமே படைப்பில் இந்த பூமியில் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சூப்பர் மைண்டை பூமிக்கு கொண்டு வரதுக்கும் நம்ம இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணோன்னு சொல்கிறாரு. சூப்பர் மைண்டுன்றது இன்னும் பூமியில் வெளிப்படலை, அதாவது படைப்புக்குள்ளேயே அது இன்னும் வரல, மேனிஃபெஸ்ட் ஆகலை. ஸோ சூப்பர் மைண்ட் பற்றி நான் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கிளியராக சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம எந்திரன் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் ஒரு ரொபோட், அந்த சயின்டிஸ்ட் என்னென்னா ஒரு ரொபோட்டை உருவாக்குவார். ஃபஸ்ட்டு அதை உருவாக்கும் போது அது ஒரு ஜடமாக இருக்கும், அதுக்கு எந்த ஒரு மூமெண்ட்ஸ், ஒரு உயிரே இருக்காது அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு சிப்பு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு உயிர் ஊட்டுவார், அந்த பேட்ரி அதெல்லாம் போட்டு உயிர் கொடுப்பார். அதையே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கு இந்த மாதிரி மைண்ட் டெவலப், அதாவது நாலேஜ் அது எல்லாமே அதுக்குள்ளே புகுத்துவார். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் அதுக்குள்ளே எமோஷன்ஸு, இந்த ஆங்கரு, கோபம், சந்தோஷம், துக்கம் இது எல்லாமே அதுக்குள்ளே ஃபீட் பண்ணிடுவார். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஜடம் இருந்தது, அதாவது மேட்டர் மட்டும்தான் இருந்தது. அந்த மேட்டருக்குள்ளேருந்து வைட்டல் வந்தது, பிராணன்னு சொல்லுவாங்க. ஸோ வைட்டல் வந்தது, நம்ம எமோஷன்ஸ், அந்த உயிர், அந்த மேட்டருக்கு உயிர் வந்தது. ஸோ அதை பிராணன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து மைண்ட் டெவலப் ஆச்சு, திங்கிங், கான்ஷியஸ்னஸ் இது எல்லாமே வந்தது. இப்போ மைண்டுலேருந்து அடுத்த கட்டமான சூப்பர் மைண்ட் வரணும், அது இன்னும் வெளிவரல. ஸோ இது பரிணாமத்தோடு அடுத்த கட்டம். ஸோ இதை தான் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இது இன்னும் படைப்புலேயே வரல. ஸோ அது படைப்பில் வரணுன்னா நம்ம அடுத்த கட்டம் மேலே ஒரு ஹைட்ஸ்க்காக நம்ம ரீச் ஆகும்போது அதுலேயே ஐக்கியமாகி கரைஞ்சி போகாமல் அதை பூமிக்கு கொண்டு வரணும்னு பகவான் சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் ஒரு அனாலஜி சொல்கிறேன். இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு காரை உருவாக்கணும்னு ஆசை. அந்த கார் எந்த மாதிரி காராக இருக்கணும்னா, அது ரோடாக இருந்ததுன்னா அது நார்மல் கார் மாதிரியே அது ரன் பண்ணணும். அதே ஒரு வாட்டர் வேஸ் இருக்கும்ல, இந்த சீ இல்லை ரிவர் அந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா, ஒரு தண்ணி இருக்கிற இடமா இருந்ததுன்னா அதில் அதை போட் மாதிரியும் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னா அது ஒரு ஃப்ளையிங் கார் மாதிரி, பறக்கும் இது மாதிரியும் யூஸ் பண்ணோன்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு அந்த ஐடியா இருக்குது. ஸோ அவரை நம்ம படைப்பில் வராத பிரம்மமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஐடியாவை நம்ம ஃபஸ்ட்டு படைப்பில் கொண்டு வரணும். அதாவது அந்த ஐடியாவை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணணும். கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அந்த ஐடியாவை நம்ம கொண்டு வரணும், ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணால் மட்டும் அந்த கார் நம்மளுக்கு கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அந்த கம்பெனியில் நிறைய எம்ப்ளாயீஸ் எல்லாம் நம்ம வேலைக்கு எடுத்து நிறைய டீம்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அமல்படுத்தணும். நிறைய டீம்ஸ் எல்லாம் இது பண்ணணும், உருவாக்கிட்டு அந்த டீம்ஸில், அதாவது ஆட்டோமொபைல் டீம்ஸ், அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும், மேனுஃபேக்சரிங் டீம், அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்குல்ல. ஸோ எல்லா டீமும் வேலை செஞ்சு கடைசியாக நம்மளுக்கு எண்ட் ப்ராடக்டாக தான் அந்த கார் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான்
இப்போ இந்த சத்திய ஜீவன்ன்றது சூப்பர் மைண்டுன்றது இன்னும் படைப்பில் வரல. ஸோ நம்ம அந்த டிரான்செண்டன்ட் டிவைனோட ஹைட்ஸுக்கு உயர்ந்து அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு அதை ரியலைஸ் பண்ணி அதை ஃபஸ்ட்டு காஸ்மிக் டிவைனில் கொண்டு வரணும், படைப்பில் கொண்டு வரணும். படைப்பில் கொண்டு வந்தால் மட்டும் அது போதாது, அதை வெளிப்படுத்தணும், அதை நம்ம லைஃப்பில் அது ஒரு லிவிங் ரியாலிட்டியாக மாற்றணும். ஸோ இதை பண்ணக்கூடிய விஷயன்றது இண்டிவிஜுவல் டிவைனால் தான் இதை பண்ண முடியும்னு பகவான் சொல்லியிருக்காரு. ஸோ டிவைன் ஒர்க்கு இந்த பூமியில் நடக்கணும்னா இந்த